கைஸ், நான் உங்கள் எம்ஜி கேமிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ ஒன்றும் இல்லை கைஸ், அபிஷேக்கோட ஐடியில் வந்து நம்மளை வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லியிருக்கான். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க கைஸ். எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் டெவில் விளாட போகிறோம். ஆல்ரெடி இதில் வந்து நிறைய இதெல்லாம் விளாண்டு வச்சுருக்கான். நேற்று ஒரு ரெக்கார்ட் கூட பண்ணோம். 50 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். உங்களுக்கு ட்ரிம் பண்ணி போட்டால் ஒன்றுமே புரியாதுங்கிறனால உங்களுக்கு போடவே இல்லை. 10க்கு வாய்ஸ் ஓவர் வேறு நாங்கள் கொடுக்கல. ஓகே, இந்த இடத்துல வந்து கேம் பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். மட்டமாவா? அதாவது ஈஸியாக ஏஜி கேமிங் பேசுகிறேன், அதாவது அபிஷேக் கேமிங் பேசுகிறேன். இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெவல் டெவில் கேம் தான் சொல்லிட்டியா? ஓகே, சில நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டெவில் கேம் தான். நல்லா யோசிக்க விட்டாங்க கைஸ். அப்புறம் மண்டே புழிஞ்சிட்டானுங்க கைஸ். போச்சுட்டா, ஆட் வேறு வந்துருச்சா கைஸ். அப்புறம் வந்து நிறைய பேர் கில்டில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் பாக்ஸில் போடலாம். இப்போ வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் யூஐடி அதெல்லாம் போட்டு விடுங்க. நாங்கள் உங்களை பார்த்து ரெக்வஸ்ட் கொடுத்து உங்களை அதாவது கில்டிமேட் ஆக்கிக்கிறோம். என்னடா நீ மட்டும் வீடியோ போட்டு எம்ஜி கேமிங் போட மாட்டேதான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போடுவார் கைஸ். காலையில் சாயங்காலம் கைஸ் என்ன ஆச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் புட்டுக்குச்சு கைஸ். ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு சிஎஸ்ஆர் தான் போகலான் இருந்தோம், பண்ணிட்டோம். அதில் என்னாச்சுன்னா கடைசியில் ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடுது. அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது கைஸ். இருடா, ஏன்டா வந்துடுவேண்டா. சரி இப்போ குடிப்போ. என்னடா நீ கூட சாய் பிரசாத்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் கங்குவா ஆ ஊ ஆ கங்குவா. என்ன மீம் இது? ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து கொஞ்சம் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆனால் நான் உட்காந்து திணறிட்டுப்பேன். நான் ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை லைட்டாக. சத்தியமாக உடம்பு சரிலடா. காலையில் வாமிட் எடுத்துட்டேன் கைஸ். ஃபேஸ்டிவல் வந்து என்னோட பர்த்டே வரும் கைஸ். நாங்கள் வந்து ஃபேஸ்டிவல் இல்லை, அது வந்து எப்படின்னா சும்மா விளாடுவோம். நாங்கள் சாயங்காலம் எப்போவுமே விளாடுறது. சாயங்காலம் நாங்கள் என்ன விளாடுவோம், சாயங்காலம் ரொட்டீன் அப்படி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் இல்லை ஃபேஸ் தெரியாது, ஏன்னா நாங்கள் மாஸ்க் போட்டுப்போம். ஃபேஸ்டிவல்லேருந்து எங்கள் பர்த்டேக்கு வந்துடும். என் பர்த்டேக்கு வந்துடும். அப்படி என்ன பண்ண நான் வந்து 1K அடித்தா போட்டுருவேன்டா. அது இந்த சரி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தா நான் போடுறேன் கைஸ் என்னோடய ஃபேஸ்டிவல். அப்புறம் அபி வந்து அவங்க அப்பா கூப்பிட்ருக்காங்கன்னு போயிருக்கேன். இதான் வந்துட்டாங்க. அப்புறம் என்னன்னா ஜோ சொல்லிட்டு அபி தெரியும்டா அபி அதை கைஸ். அப்புறம் ஜோ வந்து ஒரு பீத்தனமான ஒரு விஷயத்த பண்ணான், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது அயன் பாக்ஸில் கையை வச்சா சுடுனவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஜோக்கு அது தெரியாது போல இருக்குது. நேற்று தான் பிறந்த அந்த மாதிரி அயன் பாக்ஸ் ஆனில் இருக்கும் போது கை வச்சனோ சுற்றுச்சுனோ. அது ரியாக்ஷன் தருவான் பாருங்க கைஸ். ஐயோ ஐயோ லுக் அட் ஹிஸ் ஃபேஸ். யா அப்படியே நாய் பீ போன மாதிரியே இருக்கும் கைஸ். கத்துறா, ஏன்டா கத்து? இது எப்படிடா கைஸ்? அப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் முடியலன்னா கூட பரவாயில்ல கைஸ், லைக் பண்ணி பாருங்க. ஆமாம் கைஸ், பார்க்குறவங்களாம் பாருங்க ப்ளீஸ். பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்க. பார்க்குறவங்களும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ். நம்ம எப்படியாவது சீக்கிரம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும், லைவ்லாம் போடணும் நம்மளும் கைஸ். இவனுக்கு முன்றது போல பார்த்துட்டோன்னா நான் தான் லைவ் போடுவோம் போல இருக்கு. நீ தாண்டா போடுவேன் எனக்கு முன்னாடியே. அப்போ நீ வந்துடுவல அபி. கைஸ் என்னோட லைவில் அபிஷேக்கும் வந்துடுவார். கூட ஜோ வருவானான்னு கேட்டிங்கன்னா அவனை விட மாட்டோம். ஏன்னா ரேங்க் புஷிங்கும் போது காமெடியெல்லாம் தூக்கி போட்டு சீரியஸாக விளாட்ணுன்னு இருக்கோம். ஜோ வந்தானா உழப்பிடுவாங்க கைஸ், அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஜோ வந்து சும்மா அந்த விளாகில் மட்டும் போடுவோம். ஓகேவா? ஓகே கைஸ். அப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 7:30 மணி 8:30 மணி அந்த மாதிரி வீடியோ வரும் கைஸ். ஒன்றும் இல்லை, சும்மா எங்களுக்கு ஒரு சேலஞ்சு தான். அது நீங்களே பார்ப்பீங்க. இன்னைக்கு போடாத, நாளைக்கு இன்னைக்கு போட்டுக்கலாம்டா. நாளைக்கு போடுறோம். இன்றைக்கி ரெக்கார்ட் எடுத்து நாங்கள் நாளைக்கு போடுறோம். நாளைக்கு மைண்ட் கிராஃப்ட் வரும், ஒரு சேலஞ்ச் வீடியோ வரும். அப்புறம் தரமான ஒரு கன்ஃபார்ம் பிஆரில் நாளைக்கு நாங்கள் பூய் அடிக்கிறோம் கைஸ். இது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்குறீங்க, யார் இவனுங்க சின்ன பசங்க பாட் மாதிரி விளாடுறதா பார்க்குறீங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் நாங்கள் கிளாக் பீக் வேணாம்,
நாங்கள் கிளாக் டவரில் இறங்கி கில் அதிகமாக அடித்து கண்டிப்பாக உங்களுக்காக போய் அடிச்சுக்கோங்க. பூயை அடிக்கிறோம் கைஸ். அது கன்ஃபார்ம் சாயங்காலம் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே. அப்புறம் வெனஸ்டே, அதாவது வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஒன்று வெனஸ்டே சாயங்காலம் இல்லை தேர்ஸ்டே சாயங்காலம். நாங்கள் சாயங்காலம் என்ன விளாடுவீங்கன்னு ரொட்டீன் சாயங்காலம் ரொட்டீன் சொல்ல முடியாது. சாயங்காலம் என்னென்ன பண்ணுவோம், ஒரு பார்ட் டைம் மாதிரி கைஸ் விளாடுறது, ப்ளே டைம். சும்மா ஜாலியாக விளாண்டு கைஸ். அப்புறம் சொல்லுங்கள், நாங்கள் லெவல்டு வில் ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரியே போடாமல் மைன்கிராஃப்டோ நான் எப்படி தனியாக நான் வந்து தனியாக போடுவேன் கைஸ். ஏன்னா நான் வேறு எடிஷன் வச்சுருக்கேன், அபி வேறு எடிஷன் வச்சுருக்கோம். ரெண்டுத்துலேயும் சேர்ந்து விளாட முடியாதுங்கிறனால நாங்கள் தனித்தனியாக தான் விளாடுவோம். அதுவும் வரும் கைஸ். கைஸ் அப்போ கூடிய சீக்கிரம் 1 மில்லியன் அடிக்கணும் கைஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் சும்மா ஒரு ஆசைக்கு சொல்லி பார்த்துருந்தேன் எப்படி இருக்கும்னு. கைஸ் நம்ம கூடிய சீக்கிரம் 1 மில்லியன் அடிக்கணும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1 மில்லியன்னா 50K தான், நம்ம 50 தான் நம்மளுக்கு 50. அதான் நம்ம 1 மில்லியன் அடிக்கணும் அப்படின்னா 50 கைஸ். ஃபஸ்ட்டு 50 சப்ஸ்கிரைபர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கத்தாதுடா. ஆமாம் கத்தாதுடா. ஏன்டா கத்துற ரொம்ப? இப்படி தானே கொடுக்கணும். வீணிக்க கைஸ் இவனோட ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் போயிருந்தேன் அப்படி தான் கொடுத்துட்டு இருப்பான். ஏன்னா முட்டு சந்தில் உட்காந்து சந்தில் பந்து பாடிட்டு இருப்பான். சந்தில் பந்தில் கைஸ் கூடிய சீக்கிரம் எங்களோட பேசுகிறவில் வந்துடும். அதாவது ஜூன் நீங்கள் மனசு வச்சா தான் வைக்க முடியும். ஜூன் 4 அன்னைக்கு போஸ்ட்டோ ஷார்ட்ஸோ விளாக் போடுவான். நான் விளாகே போட்டுறேன். ஷார்ட்ஸு போஸ்ட்லாம் வேணும். அம்மா உன் பர்த்டே எப்போ? ஜூன் 14 சொல்ல மாட்டேன். ஜூன் 10 சொல்ல மாட்டேன். சொல்கிறா. ஜூன் 4 கைஸ் ஃபேஸ் ரிவீல் அன்றைக்கி என் பர்த்டே. எல்லாம் அன்றைக்கி என்ன டேட்டு? 4. சாரி டே தெரில போடா. சரி கைஸ். அப்புறம் வந்து கன்ஃபார்ம் இந்த வாட்டி உங்களுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ண முடியும். டேய் அந்த கேம் போடுறா, டே இந்த கேம். நீங்கள் எந்த கேம் போட்டாலும் எந்த கேம் கேட்குறீங்கனாலும் நாங்கள் போடுவோம். பிளாக் ஃப்ரூட். அப்புறம் கைஸ் நான் அப்புறம் சாண்ட் ட்ரெஸ் போடலான்னு இருக்கேன். நிறைய பேர் மறக்காமல் ஆமாண்டா போடலான்னு இருக்கேன்டா. நிறைய பேர் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க உங்களுக்கு டப்பிங் வேணுமா இல்லை நான் ப்ளே பண்ணி போடுற மாதிரி வேணுமா, அது கேளுங்க. அது சொல்லுங்க கைஸ். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு டப்பிங் வேணாம்னு தோணுது. டப்பிங் வேணாம் கைஸ். ஏன்னா டப்பிங்னா எனக்கு செய்ய வராது. இந்த வாய்ஸ் பேசுவேன். அப்புறம் திடீர்னு ரகுவரன் வாய்ஸ் பேசுவேன். ரகுவரன் மாதிரி இல்லை, லைட்டாக வேணாம், கேவலமாக இருக்கும். டப்பிங் வேணாம் கைஸ். நான் வேணா உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணி நானே போடுறேன் கைஸ். கைஸ் இவனை என்ன சொல்கிறேன்னா, டே மைக் ஆன் பண்ணி விளாடும் போதே அப்படியே கொடுத்துட்றேன். அது ரியலிஸ்டிக்காக இருக்குங்கிறேன். இல்லை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தான் தனியாக ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம்னாலும் ரெக்கார்ட் பண்ணுறக்கும் அதே 1/2 மணி நேரம் தேவைப்படும். அதனால தான் சொல்கிறேன் 1 மணி நேரம் ஆயிரும். அதான் கொடுக்கும் போது கொடுத்துட்டு ஈஸியாக இருக்கும்டா. சாரா ஓகே கேஸ். அப்போ மறக்காமல் உங்களோட யூஐடி போட்டு விட்ருங்க ஃப்ரீ ஃபயரில். அப்போ தான் நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம், ஜாலியாக பண்ணலாம். அப்புறம் ஃபன் மேட்ச் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் கைஸ். கைஸ் என்ன பிரச்சனைனா எது விளாண்டாலும் ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடுது டக்குன்ட்டு. கைஸ் நாங்கள் நிறைய இன்னதுக்கு ஒரு 10-15 வீடியோ கிட்ட போயிருக்கோம். நாங்கள் ரெக்கார்டிங் டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. நீங்கள் நிறைய பேர் கில்டில் வந்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் இந்த ஃபன்னி அது என்ன சொல்லுவாங்க ஃபன்னி ரூம் மேட்ச்லாம் போடுறோம் கைஸ். கன்ஃபார்ம் போடுவோம். ஏன்னா எனக்கும் அது ஆசைலாம் இருக்குது ஃபன்னி ரூம் மேட்ச் போடணும், கில்டு மேட்ச் நிறைய பேர் வரணும் அப்படின்ட்டு. அதுவும் கில்டு ஆட்களும் கம்மியாக தான் இருக்கோம். நாங்கள் 6 பேர்கிட்ட தான். ஆமாம். நம்ம சப்ஸ்கிரைபர் எம்ஜி கேமிங்கோட சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரே ஒருத்தர் தான். நம்ம 2 பேர் வந்தார், ஆனால் ஒருத்தர் காணோம். ஏஜி கேமிங் மட்டும் தான் இன்னும் வரல. தயவுசெய்து எல்லோரும் வந்துடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ். அப்புறம் நம்ம கூடி சீக்கிரம் 1 மில்லியன் வேறு போகணும். 1 மில்லியன் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போதும். இதே சொல்ல வேண்டாம், இந்த கில்டு சப்ஸ்கிரைபர்ஸ் போதும். நம்ம வேறு தான் பேசுவோம். ஓகே கைஸ். அப்புறம் இப்போ வாங்க கேம் பிளேக்கு வருவாங்க கைஸ். இன்னொன்று டெத் ரைஸ் விளாட்லாம், அந்த மாதிரி ரைவல்ஸ் அந்த மாதிரி விளாட்லான்னு சொல்லியிருக்கோம். ரைவல்ஸ் வேணால் போடலான்னு இருக்கேன். ரைவல்ஸ் எனக்கும் அபிக்கும் 1v1 அந்த மாதிரி கைஸ். அப்புறம் ஏஜி கேமிங் வர்சஸ் எம்ஜி கேமிங் வேணும்னா சொல்லுங்கள் கன்ஃபார்ம். அதுவும் என் பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக வரும். சரிடா, ஸ்பெஷல் வீடியோ.
இவன் பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷல் வீடியோ 2 வரும் கைஸ். என்னோட ஃபேஸ் ரிவீலும் எம்ஜி வெர்சஸ் ஏஜி. ஏஜி பையலுக்கு கொண்டு வருமா? நீங்கள் யார் நீங்கள் ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு ஒரு ஏஸ் வீடியோ போடலான்னு நினச்சேன். 3 வாட்டியான ஏஸ் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். 3 வாட்டி ட்ரிபிள் டெக்னோன்னு வேர்ல்டு பிளேஸ் அடிச்சிட்டானுங்க ஒரு கிலோ. அதுக்கப்புறம் போங்கடா லாஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு போது இவன் வந்துட்டான், வாழை தான் விளாட்லான்ட்டு. சரி அதுக்கப்புறம் இவன் கூட விளாட ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா கைஸ் அப்புறம் வேர்ல்டு 2ல ஒரு 5 பார்ட்டிகிட்ட ஸ்கிப் பண்ணியே முடிச்சிட்டேன் இவன். ஏய் எங்கடா ஸ்கிப் பண்ண? எல்லாம் போயிடுச்சுடா, எல்லாம் போயிடுச்சு. ஆமாம் இது என்னன்னா இங்கே பட்டன் தெரியுதா, அது பின்னாடி கொடுக்கக்கூடாது. பின்னாடி போகிற பட்டனை கொடுக்கக்கூடாது. வேறு இங்கே இருக்க பட்டன் தான். எனக்கு ஒரு லெவல் ரொம்ப பிடிக்கும்டா. எது தெரியுமா? இதை காமிக்கிறேன். இது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு கைஸ். இப்போ வந்து இதில் என்னென்னா இந்த லெஃப்ட் கிளிக் பட்டன் வந்து வேலை செய்யாதாம்மா, ஒன்லி ரைட்டு மட்டும் தான் கொடுக்கணுமாம்மா. ரைட்டு ஜம்ப்பு அது மட்டும்தான் இருக்குதாம்மா. நான் இது வந்து வரும்போது பார்க்கல. அப்புறம் ரெக்கார்டு என்னை கூப்பிடாம பண்ணிடுவான். ஆனால் நாங்கள் மட்டும் இவனை கூப்பிட்டு வாட ரெக்கார்ட் பண்ணுவோம். நீ எப்போயாவது ஒரு வாட்டி தான் வரேன். எப்போ நான் கைஸ் நான் நிறைய வாட்டி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இவன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். யாராவது கேட்டிங்களா? கைஸ் நானும் தெரியுமா கைஸ் நானும் அதே தான் வீடியோ எடுக்கலாம். சரி நான் வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன். வீடியோவும் எடுத்துட்டேன். முடிய போகிற நேரத்தில் ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடுது. ஒரு 5 வீடியோ கிட்ட இதே மாதிரி ஆயிடுச்சு. ரூம் மேட்ச்சு, ஹைட் அண்ட் சிக் ரூம் மேட்ச் போயிடுச்சு. இன்னைக்கு சிஎஸ்ஆர் போயிடுச்சு. நான் யூஸ் பண்ணுற ஆப் அதை யூஸ் பண்ணுறேன். என்னடா ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன்ல ரெக்கார்டிங்க்கு, அது யூஸ் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, ஃபோட்டோ அதிகமாக இருக்குடா. கைஸ் ஒன்றும் இல்லை, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது. இவ்வளோ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிச்சிருது. ஆமாங்க கைஸ், ஒரே சிக்கமாக இருக்குது கைஸ். ஓட்ட முடியாது, நீ ஓட்ட முடியாது கைஸ். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருங்க. நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து வந்து ஒரு 2 நிமிஷம் கிட்ட பிரேக் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சாப்பிட வேறு போகிறோம். ஓகே கைஸ் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நாங்கள் வாய்ஸ் ஓகே கைஸ். இதுதான் பிடிக்கணும், இதுவா பிடிக்கணும். இல்லைடா இன்னொன்று நான் வந்து ஜம்ப் கொடுத்து மேலே பட்டன் கொடுத்தா போதும், மற்றது எல்லாமே அது பார்த்துக்கும் கேஸ். அப்புறம் வந்து இன்னும் நிறைய கேம்ஸ் நான் கையில் வச்சுருக்கேன். கையில் இல்லை, நான் வச்சுருக்கேன். நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள்.
ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுவேன். ஆக்சுவலி நான் வந்து மதியானம் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, ஒன்று பண்ணலாம். 2 வீடியோ இப்போ எடுத்திருக்கேன். இது ஒன்று, மைண்ட் கிராஃப்ட் ஒன்று. ஃபஸ்ட்டு இதை பேசி முடிச்சுட்டு அப்புறம் இதை அப்லோட் பண்ணிட்டு மைண்ட் கிராஃப்ட் அப்லோட் பண்ணுவேன். கைஸ் காலையில் மதியானம் நான் வீடியோ போட மாட்டேன். இனிமேல் சாயங்காலம் மட்டும்தான் வீடியோ வரும். 3 வீடியோ அந்த மாதிரி என்னது. ஓகேவா கைஸ்? சண்டே கன்ஃபார்ம் 4 வீடியோ வரும். ஆக்சுவலி நேற்று 4 வீடியோ வர வேண்டியது. லெவல் டேவில் வந்து போயிடுச்சு, அது விட்ருங்க. அது வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே போச்சு, விட்ருங்க. கில்டு வார் வந்து நாங்கள் போனோம், ஒரே ஒரு மேட்ச் தான் போனோம், அதுவும் சீக்கிரம் செத்துட்டோம். அப்புறம் அவ்வளோதான். சீக்கிரம் செத்தா உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்காது கைஸ். எல்லாம் ஸ்கிப் பண்ணி யாரா அவங்க பாட்டு பார்த்துங்க சீக்கிரம் முடிச்சுட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆமாம், இதான் பேசுடா. வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது, மறக்காம எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் போதில்லை இப்போயே கேட்க வேணாம், பண்ணிட்டு பாருங்க கைஸ். ரோப்ளாக்ஸில் என்ன கேம் விளாட்லான்னு சொல்லுங்கள், அது நாங்கள் விளாடுறோம். நான் ரைவல்ஸ் விளாட்லான்னு ஒரு ஐடியா. ஓகேவா? ரைவல்ஸ்னு என்னடா ஃபஸ்ட்டு? 1v1. அது என்ன கைஸ்? எனக்கு ரைவல்ஸ் புரியல, நாங்கள் வேறு ஏதாச்சும் விளாட பார்க்குறோம். இவனுக்கு புரிஞ்சது எல்லாமே இந்த பிரெயின் ராட் தூக்கிட்டு வர்றது. அதுதான் எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன தெரியுமா? லைட்டாக பிளாக் ஃப்ரூட் தெரியும், இந்த டெட் ரைல்ஸ் தெரியும் எப்படி விளாடணும்னு. ஸ்டீல் பிரெயின் ராட்லாம் எனக்கு விளாட தெரியும் கைஸ். ஆனால் அந்த கேமையும் முடிச்சு வச்சிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது ஓஜி 2 அடிக்க வச்சிட்டேன், அதிலே முடிஞ்சு. இப்போ இவன் வந்தானே இவன் மட்டும்தான் வீடியோ போட முடியும். நீ மட்டும் போடுறியா? என்னது ஸ்டீல் பிரெயின் ராட்? ஏன்னா நான் ஃபுல்லாக ஓஜி சீக்ரெட்டாக தான் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லைடா, நடுவில் பிரெயின் ராட் போயிட்டுருக்கும், வாங்கி அவன் பேஸில் வச்சுக்கணும், அடிக்கடி பேஸை லாக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸ்டீல் பிரெயின் ராட் தமிழ்னு போடுறான், அவங்களே சொல்லித்துக்கோங்க கைஸ். இது வந்து ரொம்ப ட்ரோல் கேமாக இருக்குது. என்னென்னா ஸ்பைக்கில் தான் நடக்கணும், தரையில் நடக்கு. கடைசியில் தான் தரையில் நடக்கணும். நடுவில் வச்சேன் நினச்சி எல்லா தாஸ் லட்டில் வச்சேன், அதுலேயும் உருப்படியாக நடக்க தரல கைஸ். என்ன பக் ஆயிருச்சான்லாம் பார்க்காதீங்க. இதை ஒரு வாட்டி பக் ஆயிருதுடா எனக்கு இந்த கேமு, ஏன்னு தெரில. ஷிட் கேஸ். அப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டில் கொஞ்சம் நிறைய சத்தம் கேட்கும். என்னென்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க. கேஸ் ஒரே நிமிஷம், இனி வந்து சத்தம் கேட்காது. ஆண்டி ஆண்டி கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க ஆண்டி. கைஸ் அவங்ககிட்ட பேசி புரிய வச்சாச்சு. சாரிப்பா தம்பி, நீங்கள் பெரிய யூடியூபர். கைஸ் அதெல்லாம் இல்லை, நாங்கள் யாரும் அதிகாரம் பண்ணல. அவங்க பாட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே தம்பி. எதுவுமே நாங்கள் சொல்ல கைஸ், இனிமே சொல்லிட்டு ப்ராங்க் கைஸ், ப்ராங்க் கைஸ். ப்ராங்க் வீடியோ வேணா கேளுங்க. நான் ஒரு கண்டென்ட் யோசிச்சுக்கேன் கைஸ். என்ன தெரியுமா? இப்போ நான் மிதுன்னு ஜோ லாபிலே வெயிட் பண்ணுவோம், வேர்ல்டு பிளேயர்ஸில் ஆக்டிவேட் பண்ணிடுவோம், வேர்ல்டு ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அதில் வந்து நிறைய பேர் வரும், ஒருத்தர் வருவான்ல, அவனை பிடிச்சி கலாய்ன்னு கலாய்க்கணும். இதுதான். ஏன்டா நீங்கள் ஓடிடுவானுங்கடா, ஓட மாட்டானுங்கடா. கண்டென்ட்டே இல்லைடா. ஃபஸ்ட்டு அவனை பிடிச்சி திட்டுவோம். காய்ஸ் எனக்கு சரியான ஒரு கண்டென்ட் சிக்கிச்சு, எடுத்தோம். அந்த வீடியோவை கூட எடுக்கலை, இவனை எடுத்தோன்னே ஆனாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒத்த கலந்து 2v4 கைஸ். நல்லா பண்ணிட்டு இருந்தோம், இவன் வந்து உழப்பிட்டோம். ஆமாம், ஈகோ பிடிச்சிருச்சு உனக்கு திடீர்னு. ஆமாம் கைஸ் இவன் ஆளாக டே ப்ரோ பிளேயராட்ட நான் சேர்த்துட்டேன். என்னடா டே பாட்டு மாதிரி ஆடுறடா, டே செத்துக்கிட்டே இருக்கடா சொல்லிட்டான். டே இதுக்கு நான் தனியாகவே போயிடுவேன்டா அப்படின்னா. சரி ஒரு நிமிஷம், ரூம் மேட்ச்சில் யாராவது ரூஃப் ஏறுவாங்க? ஏறலாம்டா. அபிஷேக்கோட பாட்டி வந்து கூப்பிட்டாங்க. அபி என்கிட்ட கன்னை பிடிங்கிச்சு வாங்குற மாதிரி ஃபோனை பிடிடா மா தேஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியலை. அதான் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
எனக்கு பிடிச்ச யூடியூபர் வந்து எர்த்து கேமர், ஷாப் தமிழ் கேமிங் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுவாங்களே, பிளாக் ஃபாக்ஸ், ராக்கி தமிழ் கேமிங், பிக்ஸு கேமிங், அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் பிடிக்கும். ஷாதிக் அசீஸ் பிடிக்கும். கைஸ் எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ்னால் ஜில்ஜோன், நரிக்கூட்ட தெரியுமா? எனக்கு ஃப்ரீ ஃபயரில் எஃப்எஃப்கே பிரசாந்த், நரிக்கூட்டனு, மாற்றவி, அப்புறம் ராய் ஸ்டார் அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஆண்டனி ஃப்ளெக்ஸ் எல்லாத்தையும் பிடிக்கும். அப்போது ரெஸ்ட் ரொம்ப பெருசு. எனக்கு வந்து நரிக்கூட்டம்னா நீங்கள் வந்து ஹரிப் அது என்ஜிக்கு அவர் நினச்சிருக்கீங்க. நரிக்கூட்டம் இன்னொரு மைண்ட் கிராஃப்ட் ஒருத்தர் ஹெச்டி ஃப்ரீ ஃபயர் தெரியுமா உங்களுக்கு? ஹெச்டி ஃப்ரீ ஃபயர் தெரிஞ்சவங்களுக்கு நரிக்கூட்டம் யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஜில்ஜோன் பிடிக்கும், மாற்று ப்ரோ பிடிக்கும், எஃப்எஃப் கிளேபேஷன் ப்ரோ பிடிக்கும். அவர் நல்ல வீடியோ போடுவார். அவர் குரல் வந்து ஒரு மாதிரி கிளி கத்துற மாதிரியே இருக்கும். கீச் நரிக்கூட்ட ப்ரோ சொல்லியிருப்பார். என்னடா எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அந்த நரிக்குட்டனா இந்த நரிக்குட்டனா என்கேஜி ஹரி கூட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச வேற யாரு? நாங்கள் டெய்லியும் நரிக்குட்டர் கேமரோட லைவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் மாற்றவி ப்ரோ இது பார்ப்போம். மாற்றவி ப்ரோவை எனக்கு பிடிக்கும். ஏன்னா மாற்றவி ப்ரோவோட டெடிக்கேஷன் தான். அவர் என்ன சூழ்நிலைனாலும் லைவ் போடுவார். லைவ் போடலன்னா ஒரு மாதிரி, அதாவது குவிக்கெட் போடுவா. அதாவது ஒரு வீடியோ வந்திருக்கும் குவிக் அப்படின்ட்டு. அதில் வந்து என்னால் வீடியோ போட முடியல, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி பேசியிருப்பார். ஃபீல் பண்ணிட்டே தான் பேசியிருப்பார். ஏன்டா ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லி? சாரி ஃபீல் பண்ணி தான் பேசுவார். டெடிக்கேஷன் பிடிக்கும். அதுக்கப்புறம் இவர் பிடிக்கும், எஃப்எஃப்கே பிரசாந்தோட விடாமுயற்சி. ஜோனில் போய் வேணுன்ட்டே செத்துட்டு தீபக்கை போய் விளையாட விடுறது. தீபக் ப்ரோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. கைஸ் அதில் தீபக் ப்ரோவுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா போய் அடிச்சுட்டு அந்த கார் எமோட் போடுறது தான். எனக்குலாம் எமோட் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கேன் கைஸ். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யார் எனக்கு பிடிச்ச யூடியூபர்? நிறைய பேர் பிடிக்கும். ஷார்ட் தமிழ் கேம் கைஸ் எனக்கும் ஜில்ஜானை பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் உங்களுக்கு இவர் வைப்பிங் தமிழன் தெரியுமா? வைப்பிங் தமிழன் பிடிக்கும். வைப்பிங் தமிழன் ப்ரோ பிடிக்கும். நான் தனம் கைஸ் முக்கியமாக எனக்கு ஒருத்தர் பிடிக்கும், எஸ்ஆர்எம் மண்டையில் கேட்க அபிஷேக்கு. கொஞ்சம் காப்பிரைட் கொடுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்ஆர்எம் ப்ரோடா நல்லா. எஸ்ஆர்எம் கைஸ் ஒன் டாப் பிளேயர். நான் அவரை சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.